நாங்கள் மத சார்பின்மையை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மதம் சார்ந்து வாக்கு வங்கிக்காக ஒரு அரசாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, நியாயமா என்றுதான் கேட்கிறோம். மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் பேசிய வீடியோ காட்சி இருக்கு. திமுக ஆட்சி வரும், ஆத்துல மணல் எவ்வளவு நாள் அள்ளிக்கிடுங்க, எந்த அதிகாரியாவது போன் பண்ணா என்கிட்ட சொல்லுங்க, எந்த அதிகாரியாவது போன் பண்ணா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு நண்பர் செந்தில் பாலாஜி அன்னை சொன்னதை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இன்னைக்கு ஆத்துல மண்ணே இல்லை, அந்த ஸ்கூட்டர்லையும் பைக்கிலையும் வண்டிலையும் லாரி லாரியா அள்ளிட்டு போறாங்க. அமராவதி ஆத்துல மண் திருட்டு ஏற்கனவே ஆட்சி வரதுக்கு முந்தைய சொன்னார், அதை தான் இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்கார். இப்ப ஆத்துல மண் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. இப்ப ஆத்துல தண்ணி வருதுனால கரூர்ல கொஞ்சம் 3 நாளைக்கு ஒருக்க தண்ணீர் வருது. ஆனா அரவக்குறிச்சியில தண்ணியே கிடையாது, அங்க குடிப்பதற்கு தண்ணியே கிடையாது. குளித்தலை ஆற்றுல தடுப்பணை அமைத்து டேங்கர் அமைத்து தண்ணீர் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க திமுக ஆட்சி. ஆனா என்ன தண்ணி கொண்டு வந்தாங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் டாஸ்மாக் தண்ணிக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது. அதுக்கு தலைவர் நம்ம ஆள் தான். இன்னைக்கு தமிழ்நாடு பூரா பகல்ல 10 ரூபா, ராத்திரி 20 ரூபா, வெறும் 10 ரூபான்னு தான் வீடியோவில் காட்டினாங்க. டாஸ்மாக் கடையில் எல்லா கடையிலுமே பகல்ல 10 ரூபா எச்சா வாங்குறாங்க, ராத்திரி 20 ரூபா 50 ரூபாலாம் சொன்னாங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் மட்டும் கிடையவே கிடையாது. 8 மணிக்கு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஸ்டாக் பூரா உள்ள இருக்கும், ஆனால் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஆனால் டாஸ்மாக்ல என்ன திட்டம் போடுறாங்க, மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டுமே, குடிநீர் வாடிகள் வாரியத்தை அமைத்து அரவக்குறிச்சிக்கும் கரூருக்கும் தண்ணீர் கொண்டு வருமே, அந்த எண்ணம் திட்டம் கிடையாது. திட்டம் எதுல இருக்கிறன்னா, டாஸ்மாக்ல பொங்கலுக்கு எவ்வளவு டாஸ்மாக்ல விற்கலாம், தீபாவளிக்கு டாஸ்மாக்ல எக்ஸ்ட்ரா எவ்வளவு 100 கோடி ரூபாய் விற்கலாம், இதுக்காக தான் திட்டம் போடுறாங்களே தவிர வேற எந்த திட்டம் கிடையாது. வேற எந்த திட்டமும் இந்த விடியாத அரசுல கிடையாது. கோபாலபுரத்தில் ஒரு மன்னர் ஆட்சி, கரூரில் ஒரு மன்னர் ஆட்சி. ஆக 100% ஓட்டு, வீட்டுக்கு ரேஷன் கார்டுக்கு 1 கிராம் தங்கம், ஓட்டுக்கு 5000 ரூபாய், 250 கோடி ரூபாய் இன்னைக்கு எல்லாமே கரூர் ஒரு தொகுதிக்கு மட்டும் இன்னைக்கு ஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அப்ப எவ்வளவு பணம் கொள்ளை அடிச்சிருப்பாங்க. ஒட்டுமொத்தமா இன்னைக்கு தமிழகத்தில் 50,000 கோடி ரூபாய்க்கு மேல் இன்னைக்கு ஊழல் பணம் இன்னைக்கு நடமாடி கொண்டிருக்கிறது. எல்லா தொகுதிகளிலும் 50 கோடி ரூபாய் இன்றைக்கே பதிக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து கரூர் மக்கள் வருகின்ற தேர்தலில் நாங்கள் நியாயமாக தீர்ப்பு வழங்குவோம் என்ற உணர்வோடு நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் 79,000 பேருக்கு, இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் 79,000 பேருக்கு மாதம் 6,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய உலகத்திலே உன்னதமான தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாரும் மறக்க முடியாது. நிறைய பேர் வாங்குறீங்களோ இல்லையோ தெரியாது, நிறைய திட்டங்கள் இருக்கிறது. ஒரு விவசாயி 60 வயதுக்கு மேலே ஒரு விவசாயி பதிவு பண்ணியிருந்தால் அவருக்கு பென்ஷன் மாசம் 3,000 ரூபாய் கொடுக்கிறது. விவசாயி கொடுக்கிறோம், பாரத நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் டெல்டாக்காரன், நான் விவசாயிகளின் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் பிடிச்சி PR பாண்டியனை கைது பண்ணி, சட்டத்துக்கு விரோதமாக கைது பண்ணி இன்னைக்கு சிறையில் எடுத்து இன்னைக்கு ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறார். இன்னைக்கு டெல்டாக்காரன் நமது பதவியுடைய பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் இருக்கிறார். ஆனால் அங்கு போய் பார்த்தால் விவசாயிகள் படுகிற பாடு, எங்கே கொள்முதல் நிலையங்கள் கிடையாது, அரசு கொள்முதல் நிலையங்கள் கிடையாது. மத்திய அரசுக்கு 6 கொள்முதல் நிலையங்கள் தஞ்சாவூர்ல இருக்கிறது, மத்திய அரசு கட்டி கொடுத்தது. இங்க அரசு பள்ளிக்கூடங்களே கட்டிடங்கள் கிடையாது. கரூர் மாவட்டத்தில் மட்டும் 76 அரசு பள்ளிக்கூடங்களில் 1 இலக்கு மாணவர்கள் இருக்கிறார்கள், 10க்கு கீழே 76 அரசு பள்ளிகள். நிறைய அரசு பள்ளிகள் மூடி இருக்கு. ஆனால் அரசு பள்ளி நமது பள்ளி கல்வித்துறை சொல்கிறார், கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று அந்த அளவுக்கு இன்னைக்கு பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக காரர்கள் பெருமை பேசுவதில் என்றைக்குமே குறைவு கிடையாது. ஆனால் 5 ஆண்டுகால ஆட்சியில் இன்றைக்கு வந்து நிறைய திட்டங்களை அறிவித்து விட்டு தேர்தல் வாக்குறுதிகளாக தந்துவிட்டு இன்னைக்கு எதையுமே செய்யவில்லை.
அரசு உதவி பெறும் ஒரு பள்ளிக்கூடத்தில் 5 மாணவர்கள் பாலியல் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆசிரியர் கைது பண்ணியிருக்கிறார்கள். யார் காரணம்? சட்டம் ஒழுங்கு கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள், காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நலன் கருதாமல் ஆட்சி செய்கிறார். அதனால்தான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கையிலே இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போய் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. பள்ளிக்கூடங்களில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள். யார் செய்கிறார்கள்? அந்த டீலர்ஷிப் தலைமையேற்று நடத்தக்கூடியது திமுகவை சேர்ந்தவர்கள். எல்லா கல்லூரிகளிலும், கிராமங்களில் கஞ்சா, நகரங்களில் பெத்தமெட்டின். ஆக இப்படி நாகரிகமான போதைப் பொருட்கள் நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டாக இந்த நடந்து கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியிலே சாராயம் வைத்து இறந்தார்கள். 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் உலகத்திலேயே, இந்தியாவிலே, தமிழ்நாட்டில் நமது முதலமைச்சரை தவிர வேற யாரையும் இருக்க முடியாது. திருநெல்வேலியிலே போகிறார். திருநெல்வேலியிலே போய் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறார். நாங்களும் கொண்டாடுகிறோம். கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறோம். தவறு இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நாங்கள் மத சார்பின்மையை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு மதம் சார்ந்து வாக்கு வங்கிக்காக ஒரு அரசாட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, நியாயமா என்றுதான் கேட்கிறோம். தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல நீங்கள் தயாரா? எங்களோடு சேர்ந்து கொண்டு தீபாவளியை கொண்டாடுவதற்கு தயாரா? ஆனால் வீட்டுக்குள்ளே கொண்டாடுகிறீர்கள். வெளியிலே நீங்கள் மற்றவர்களுக்காக நீ ஒரு திண்டாட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் எங்களுடைய குற்றச்சாட்டாக வைக்கிறோம். நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீர்கள்? நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்கள். இதுவரை 5 ஆண்டு கால ஆட்சி பொய்யை சொல்லியே ஆட்சிக்கு வரக்கூடியது. நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்று தெரிந்திருந்தும் ரத்து செய்யணும்னு சொன்னவர் அனிதாவை வைத்து அன்னைக்கு அரசியல் செய்தார்கள். திருப்பரங்குன்ற மலையிலே இன்றைக்கு ஒரு சந்திரன், பூரண சந்திரன், அவரால் தீபம் ஏற்ற முடியவில்லை. மனம் உருகி, மனம் அழுந்தி, இவ்வளவுக்கு ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் பூரணச்சந்திரன். திருப்பரங்குன்ற நமது திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி விட்டார்கள். திருப்பரங்குன்றத்தில் நாம் ஏற்ற முடியவில்லை என்று மனம் வருந்தி 3 நாள் வீட்டிலே அழுது புலம்பி இருக்கிறார். 3வது நாள் கடவுள் இல்லை என்று இந்த மண்ணில் யார் சொன்னார்களோ, பெரியாருடைய சிலைக்கு பின்னாலேயே போய் தன்னுடைய இன்னுயிரை அவர் மாய்த்து கொண்டது, தீ வைத்து கொளுத்தி மாய்த்து கொண்டது மிகப்பெரிய துயரமான சம்பவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.